கிறிஸ்தவ மிஷனரிகளால் கொண்டுவரப்பட்ட கட்சிதான் தமிழக வெற்றிக் கழகம் எனவும் பாஜகவை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது எனவும் கூறியுள்ள அர்ஜுன் சம்பத், திமுகவின் ஏ டீமாக இருக்கும் விஜய் கமல்ஹாசன் போல ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகவில் இணைந்து விடுவார் என தெரிவித்துள்ளார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கும், ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிற கட்சி. அவர் பிஜேபி பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது, புரியுதுங்களா? தாவேகா கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். அவர் கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார். திமுகவினுடைய ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, திமுகவினுடைய ஏ டீம். திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரிதான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்துல செய்யறாரு. ஒரு காலத்துல கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க கமலஹாசன், இல்லையா? இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜயை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தாவேகா மக்களால் புறக்கணிக்க